சில மாசங்களுக்கு முன்னாடி லாவா அக்னி 2 5G அப்படின்னு ஒரு பயங்கரமான மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. மற்ற பிராண்ட் எல்லாமே லாவாவா அப்படின்னு பிரமிச்சு பார்க்க வைக்கிற அளவுக்கு அந்த மொபைல் ஃபோன் இருந்தது. அந்த மொபைல் ஃபோனவே கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து இப்போ லாவா பிளேஸ் கர்வ் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் அப்படி என்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு, இது லான்ச் பண்ணியிருக்கிற ப்ரைஸுக்கு ஒர்த்தா இல்லையா, எல்லாத்தையுமே இந்த வீடியோக்குள்ள டீடைல்டா பார்த்துருவோமா. முதல்ல பாக்ஸ் கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஏற்கனவே ஓப்பன் பண்ண பாக்ஸ் தான், இருந்தாலும் என்னென்ன இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக சொல்கிறேன். முன்னாடி மொபைலோட மாடல் இமேஜ் போட்டிருக்காங்க. இப்போ நிறைய பாக்ஸில் போடுறது கிடையாது, பட் லாவா போட்டிருக்காங்க. கீழே கர்வ் அப்படின்னு போட்டிருக்காங்க. பின்னாடி அதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. சைடில் அந்த ஃப்ரீ சர்வீஸ் ஹோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த வாரண்டி இருக்கிற வரைக்கும் நம்ம மொபைலில் ஏதாவது ரிப்பேர் அப்படின்னா வீட்டுக்கு வந்தே கூட சர்வீஸ் பண்ணி தருவாங்க. வீட்டுக்கு வரதுக்கான சார்ஜஸ் மட்டும் தான் ஃப்ரீ, பட் மொபைலுக்கான சார்ஜஸ் என்ன டேர்ம்ஸோ அதுபடி இருக்கும். அப்புறம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு டிபியூ கேஸ் லாவா பிளேஸ் 5G மொபைல். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே நல்லா தான் இருக்கு. டிசைனை பத்தி அப்புறம் டீடைல்டா பார்ப்போம். ஒரு வாரண்டி கார்டு, இதுக்கப்புறம் ஒரு டைப் சி டு டைப் சி சார்ஜிங் கேபிள். சாம்சங் தான் பொதுவாக கொடுப்பாங்க, பட் லாவாவும் அது தொடர்ந்து கவர் பண்றாங்க. அப்புறம் 33 வாட் சார்ஜிங் அடாப்டர் இருக்கு, ஒரு சிம் எஜெக்டர் பின் இருக்கு, இன்னொரு ஸ்பெஷலும் இருக்கு. இந்த மொபைல்ல 3.5mm ஜாக் இல்ல அப்படிங்கிறதுனால அதுக்கான கன்வெர்ட்டரும் கொடுத்துருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி கன்வெர்ட்டர் கொடுக்கிறதுக்கு பதிலாக டைப் சியோட ஒரு வயர்டு இயர்ஃபோன் கொடுத்துட்டா நல்லா இருக்கும். எந்த பிராண்ட் அது பண்றாங்களான்னு பார்ப்போம். முதல்ல இதோட டிசைனே ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. இதோட கலர் வந்து அயன் கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது போக விரிடியன் கிளாஸ் அப்படின்னு இன்னொரு கலர் வேரியன்ட் இருக்கு. பின்னாடி வந்து ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. ஆனா ரியர்ல இருக்குது கிளாஸ் பேக். இங்க கார்னிங் ஒரு கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே லாவாவோட பிராண்டிங் இருக்கு. மேல அந்த கேமராஸ் வந்து இப்போ வர எல்லா ட்ரெண்ட்லமே அந்த ஐபோன் மாதிரி தான் அதை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு தனியாக பம்ப் கொடுக்கல, கேமராவுக்கு மட்டும் பம்ப் கொடுத்து எல்இடி ஃபிளாஷை தனியாக கொண்டு வந்துட்டாங்க. மற்றபடி இந்த எட்ஜஸ்மே லைட்டாக கர்வாக கொடுத்துருக்காங்க. இப்போ வர எல்லா மொபைலுமே பார்த்தோம் அப்படின்னா ஃபிளாட்டான எட்ஜஸ் தான் கொடுக்குறாங்க. பட் இவங்க கொஞ்சம் ஓல்டான மாடலில் அந்த லைட்டாக கர்வாக கொடுத்துருக்கிறது கையில் பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. மொபைலோட வெயிட் அப்படின்னு பார்த்தாலுமே 189 கிராம் இருக்கு. திக்னஸ் 8.8 mm இருக்கு. கிளாஸ் பேக் கொடுத்திருந்தாலுமே வெயிட்டும் திக்னஸும் நல்லாவே மேனேஜ் பண்ணியிருக்காங்க. மொபைலோட டிஸ்ப்ளே தான் இதுல பெரிய ஹைலைட். ஃபர்ஸ்ட் டைம் இந்த செக்மெண்ட்ல 3D கர்வ்டு டிஸ்ப்ளே கொண்டு வந்திருக்கிறதா லாவா வந்து பயங்கரமா பில்ட் அப் கொடுக்குறாங்க. பட் ஆல்ரெடி 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு லாவா அக்னி 2 5G லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. இதோட பிரைஸ் வரும்போது அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இதுலயுமே கர்வ்டு டிஸ்ப்ளே கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம். இங்க 6.67 இன்ச்ல Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே இருக்கு. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேயோட அந்த பெசல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 பக்கமே கொஞ்சம் ஈவனா இருக்கிற மாதிரியான ஒரு பெசல்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. பட் இந்த செக்மெண்ட்ல இதோட கம்மியான பெசல்ஸ் நிறைய இருக்குது. இதோட ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ 90.5% வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். டிஸ்ப்ளேயோட வீவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்க 394 ppi கொடுத்திருக்காங்க. இன்டோர்ல பார்க்கும்போது அந்த விஷுவல்ஸ் வந்து நல்லா இருக்குது. கலர்ஸ் இதெல்லாமே பெட்டரா எடுத்து தருது. அதே மாதிரி அவுட்டோர்ல நம்ம பார்க்கும்போதுமே டைரக்ட் சன்லைட்லமே ஓரளவு நல்லா தான் இருக்குது. பிரைட்டான டிஸ்ப்ளேவா தான் இருக்கு. பட் இங்க பீக் பிரைட்னஸா 800 nits தான் கொடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க வைட் ஒன் L1 HDR10+ இந்த சப்போர்ட் எல்லாமே கொடுத்திருக்காங்க. வீடியோஸ் பார்க்கும்போது சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இங்க டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட. அதை யூஸ் பண்ணி சவுண்ட் கேட்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல லவுடா நல்ல கிளியரா நம்மளால மியூசிக் வந்து கேட்டுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த டால்பி அட்மாஸை உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆன் ஆஃப் பண்றதுக்கான ஒரு ஃபீச்சரும் கொடுத்திருக்காங்க. நீங்க டிராப் டவுன் மெனுலையும் தேவைனா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அது போக செட்டிங்ஸ்லயும் நீங்க போய் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதை ஆன் ஆஃப் பண்ணும்போது அந்த சவுண்ட் டிஃபரன்ஸை நல்லாவே நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. AMOLED டிஸ்ப்ளே இருக்கிறதுனால அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் சேர்த்தே கவர் பண்ணிட்டாங்க. கை வைக்கும்போது ரொம்ப ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. நம்ம கையை வச்ச உடனே அது அன்லாக் ஆயிடுது. பட் அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இப்போ வரக்கூடிய மொபைல் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கீழே கொண்டு வந்து வச்சிடறாங்க. அதனால யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டா இருக்கு. அதனால அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை விட சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் நான் ரொம்ப விரும்புவேன். ஏன்னா இங்க கை வச்ச உடனே அது டக்குன்னு அன்லாக் ஆயிடும். அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் இங்க வந்து வச்சு அன்லாக் பண்ணி அதை யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டா நான் ஃபீல் பண்றேன். பட் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இதோட கேமரா வந்து இங்க பிரைமரி சென்சாரா 64 மெகாபிக்சல் சோனி சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அது போக செகண்டரி சென்சாரா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார், ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் இருக்கு. ஆல்ரெடி அக்னி 2ல பார்த்தோம் அப்படின்னா அங்க 50 மெகாபிக்சல் கொடுத்திருந்தாங்க. அதை இங்க கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. செல்ஃபி கேமரா இங்க 32 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அதுல 16 இருந்தது அக்னில, இங்க வந்து 32 அப்கிரேட் பண்ணிருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல அந்த 64 மெகாபிக்சல் நம்ம யூஸ் பண்ணி போட்டோஸ் எடுக்கும்போது அந்த கலர்ஸ் எல்லாமே நல்ல நேச்சுரலா எடுத்து தருது. ஸ்கின் டோனுமே பார்க்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லா எடுத்து தருது. ஓவராலா
அவுட்புட் வந்து நல்லாவே இருக்குது. நம்ம போட்டோ ஜூம் பண்ணி பார்த்தாலுமே நல்லா ஷார்ப்பா இருக்கு, டீடைலுமே பெட்டரா இருக்குது. அதே மாதிரி நார்மலா போட்டோ எடுத்தாலும் சரி இல்ல 2x ல எடுத்தாலும் சரி போட்டோட அவுட்புட் ரொம்பவே பெஸ்டா இருக்குது. போர்ட்ரைட் ஷாட்டுமே அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே நல்லா இருக்கு. அல்ட்ரா வைட் ஷாட்டுமே நல்ல பிரைட்டான போட்டோஸ் வந்து நம்மளால எடுத்துக்க முடியுது. மேக்ரோ ஷாட்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல. அப்படிங்க செல்ஃபி கேமரா வந்தோம் அப்படின்னா இதுவுமே அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல இருக்கும்போது அந்த கலர்ஸ் எல்லாம் அப்படியே நேச்சுரலா எடுத்து தருது. ஸ்கின் டோன் எல்லாமே ரொம்பவே பெட்டரா எடுத்து தருது. போர்ட்ரைட் ஷாட்டுமே நல்லா இருக்குது. ஓவராலா இந்த செக்மெண்ட்ல ஒரு சூப்பரான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைல்ல இருக்குது. ஆனா அப்படியே இன்டோர்ல டீசென்ட்டான லைட்டிங்ல இல்ல புவரான லைட்டிங்ல எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல போட்டோஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. நாய்ஸ் வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருது. போட்டோஸ்மே கொஞ்சம் புவரா தான் இருக்குது. வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியல்ல மேக்ஸிமமா 4K 30 fps ல நம்மளால வீடியோஸ் எடுத்துக்க முடியும். செல்ஃபில 1080 30 fps ல தான் நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். கொஞ்சம் 60 fps கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். இது போக கேமராவோட ஃபீச்சர்ஸ் எப்பவும் போல கவர் பண்ணிருக்காங்க. அது போக ஒரு சில ஃபில்டர்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. அடுத்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா லாவா அக்னி 2ல என்ன ப்ராசஸர் இருந்ததோ அதே ப்ராசஸர் தான் இந்த மொபைல்லயும் இருக்கு. MediaTek Dimensity 1080 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸரை ரீநேம் பண்ண MediaTek Dimensity 7050 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் தான் இந்த மொபைல்ல கொடுத்திருக்காங்க. இது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உண்மையாவே பெட்டரா இருக்கும். நீங்க மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கு இல்ல கேம் பிளே BGMI இந்த மாதிரி ப்ளே பண்றதுக்கு வந்து பெஸ்டா இருக்கும். லோ கிராபிக்ஸ்ல ப்ளே பண்ணும்போது ஃப்ரேம் டிராப் லாக் இதெல்லாம் இல்லாம ப்ளே பண்ணிக்க முடியும். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா 5,77,000 வருது. பட் ப்ராசஸரை வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா அப்கிரேட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா லாவா அக்னில கொடுத்த அதே ப்ராசஸரை தான் இந்த மொபைல்லையும் கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பிரைஸுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. அட்லீஸ்ட் பிரைஸ் ஆவது கொஞ்சம் இன்னும் கம்மியா கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெஸ்டா இருந்திருக்கும். ஆனா இதுல ஒரு விஷயம் வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே பெஸ்டா இருக்க ஒரு முக்கியமான காரணம் என்ன, இங்க LPDDR5 டைப் RAM வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 3.1 சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்டோரேஜ் ஸ்பீட் ஃபாஸ்டா இருக்கு. அது போக லேட்டஸ்டான RAM இருக்கிறதுனால பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைல்ல இருக்குது. பொதுவா 20,000 ரூபாய்க்குள்ள UFS 3.1 சப்போர்ட் வந்து பெரும்பாலும் எந்த பிராண்டுமே கொடுக்கல. பட் லாவா கொடுத்தது கண்டிப்பா பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு தகுந்த மாதிரி பேட்டரி அப்படின்னு பார்த்தாலுமே எப்பயும் போல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. பட் அக்னில பார்த்தோம் அப்படின்னா 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. பட் இந்த மொபைல்ல 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்கு. பாக்ஸ்க்குள்ளேயும் 33 வாட் அடாப்டர் தான் கொடுத்திருக்காங்க. அதனால ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருக்கலாம். இருந்தாலுமே 33 வாட் அப்படிங்கிறது ரொம்ப பேட் கிடையாது. ஏன்னா 50,000 ரூபாய் வரைக்கும் 25 வாட் கொடுக்கிற பிராண்ட்லாம் இருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள சார்ஜரும் கொடுக்க மாட்டாங்க. அது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சோ அதை கம்பேர் பண்ணும்போது லாவா ஓரளவு ஓகே. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஷார்ட் டர்மா தான் செக் பண்ணோம். நம்ம செக் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் லாங் டர்மா செக் பண்ணிட்டு அப்டேட் பண்றேன். இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் எல்லாமே இந்த மொபைல்ல ரொம்பவே பெஸ்டா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இங்க சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொபைல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13ல தான் வருது. ஆல்ரெடி என்ட்ரி லெவல் செக்மெண்ட் வரைக்கும் Android 14ல மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. பட் லாவா ஏன் Android 13ல லான்ச் பண்ணாங்க? ஒருவேளை அக்னி மொபைலையே அப்படியே ஒரு சில விஷயங்களை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு அதே Android 13ஓட லான்ச் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிறது தான் டவுட்டா இருக்குது. ஒருவேளை இருக்குமோ? பட் இங்க சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு பார்த்தாலுமே 2 OS அப்டேட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறத அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. லாவா உங்களுடைய பழைய மொபைல்ஸ்க்குமே ரெகுலரா பட்ஜெட் செக்மெண்ட்ல கூட அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. அதனால இதுக்கும் கொடுத்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் Android 14 Android 15 ரெண்டு அப்டேட் கொடுக்கிறதுக்கு பதிலா Android 14ல லான்ச் பண்ணி 2 OS அப்டேட் கொடுத்து ஒரு 16 வரைக்கும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் லாவால ஒரு பெரிய பிளஸ்னா நீங்க எந்த பிராண்ட் மொபைல் எடுத்துக்கிட்டாலுமே அதுல ஏகப்பட்ட ப்ளூடூத் இருக்கும், தேவையில்லாத ஆட்ஸ் இருக்கும், புஷ் நோட்டிபிகேஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி தொல்லைகள் எதுவுமே இந்த மொபைல்ல கிடையாது. அப்படியே ஒரு கிளீனான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் மோட்டோல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுலயுமே நிறைய ப்ளூடூத் கொடுக்குறாங்க, நிறைய ஆட்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிருப்போம், நீங்களே பார்த்திருப்பீங்க. பட் இதுல அந்த மாதிரி எந்த விஷயமே இல்லாம ஒரு கிளீனான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்தாலுமே அதுல இந்த கால் ரெக்கார்டிங் பண்ணும்போது அதுல சில ப்ராப்ளம் வரும். பட் அதையுமே இங்க ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இவங்க ஒரு தனி டயலர் கொடுக்குறாங்க. அந்த டயலரை நீங்க டிஃபால்ட்டா செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா This call is now being recorded. இந்த மாதிரி சவுண்ட் கேட்காம கால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாம இதுல ஒரு சில ஃபீச்சர்ஸ்மே லாவா வந்து ஹைலைட் பண்றாங்க. முக்கியமா ஆப் ஹைட். நீங்க ஏதாவது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு யாரும் பார்க்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை ஹைட் பண்றதுக்கான ஒரு ஃபீச்சர் வந்து இருக்கு. இல்ல ஆப் க்ளோன் பண்றதுக்கான ஃபீச்சரும் இதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு பெரிய பிளஸ் இருக்கு. யூடியூப்ல நீங்க பேக்ரவுண்ட்ல மியூசிக் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முடியவே முடியாது. அதுக்கு பணம் கட்டினா மட்டும் தான் கேட்க முடியும். பட் இந்த மொபைல்ல டிஃபால்ட்டாவே அதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுடைய டிராப் டவுன் மெனுலயே பேக்ரவுண்ட் ப்ளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. யூடியூப்ல நீங்க மியூசிக்கை ப்ளே பண்ணிட்டு இந்த பேக்ரவுண்ட் ப்ளேவை டச் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பேக்ரவுண்ட்ல மியூசிக் ப்ளே ஆக ஆரம்பிச்சிருது. செம்மையா ஒர்க் ஆகுதுங்க. ஒரு பிரீமியமான ஃபீச்சரை ஃப்ரீயா இந்த மொபைல்ல இன்பில்ட் பண்ணிருக்காங்க. இதுல மத்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கவர் பண்ணிருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கொடுத்திருக்காங்க. பட் இந்த மொபைல்ல 3.5mm ஜாக் வந்து கிடையாது. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதுக்கான கனெக்டர் 3.5mm டு டைப் சி கனெக்டர் வந்து கொடுத்திருந்தாங்க. பட் இதுலயும் கவர் பண்ணியிருந்திருக்கலாம். அதை ஏன் கட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தாலுமே இங்க 2 சிம் மட்டும் தான் போட முடியும். SD கார்டுக்கான ஸ்லாட் வந்து கிடையாது. 2 சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். 8 5G பேண்ட் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. பட் லாவா அக்னில பார்த்தோம் அப்படின்னா 13 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருந்தாங்க.
அதுலயுமே இங்க குறைச்சிட்டாங்க. கடைசி அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா அதுல ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 8+128, 8+256. 8+128 வந்து 21,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும், 8+256 22,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும் லான்ச் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க இனிஷியல் செல்லிங் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. பட் அது கார்டு ஆஃபரா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரா அப்படிங்கறது எக்ஸாக்ட்டா எனக்கு வந்து தெரியல. பட் ஒரு டிஸ்கவுண்ட் வந்து இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்க வாங்குனீங்க அப்படின்னா 8+128 வந்து 18,000 ரூபாய்க்கும், 8+256 வந்து 19,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும் வாங்கிக்க முடியும். இது லாவா அக்னி கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அந்த மொபைல் வந்து 8+256 22,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு தான் லான்ச் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அதே பிரைஸுக்கு தான் இந்த மொபைலும் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட எல்லாமே சேமா தான் இருக்குது. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இங்க குறைச்சிருக்காங்க. கேமரா வந்து இதுல அப்கிரேட் பண்ணிருக்காங்க. UFS 3.1 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. LPDDR5 டைப் RAM வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சாஃப்ட்வேர் அதே தான் இருக்குது. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு மொபைல் தான். நீங்க லாவா அக்னி 2 5G வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுவே பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல 13 5G பேண்ட் சப்போர்ட் வரைக்கும் இருந்தது. சோ அதோட கம்பேர் பண்ணும்போது லேட்டஸ்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை செக் பண்ணி பார்க்கலாம். பட் நீங்க இனிஷியல் செல்லிங் ஆஃபர் இதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா 18,000 ரூபாய்க்கு இதே மாதிரி ஸ்பெக்ஸோட வேற எந்த மொபைலுமே அவைலபிளா கிடையாது. சோ அப்படி பார்க்கும்போது இந்தியன் பிராண்ட் டெஃபினட்டா பெஸ்டா நிக்கிறாங்க. சோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க.